இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகிறோம். பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா பேய். சரி பேய் எப்படா தேடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையா? இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபேக் ஐடி இருக்கும். அதனால அதுக்கு பேய் ஆப்னு ஒன்று இருக்குது. அந்த பேய் ஆப் ஓன் பண்ணி பேயை தேடுறோம். ஆனால் அந்த பேய் வந்துருச்சு அப்படின்னா பேயை பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ராப் வைக்கிறோம். ட்ராப்புக்கு தேவையானது லெமனு, அப்புறம் 2 மிளகா, இதை ஒன்று சேர்த்து பேய்க்கு ட்ராப் வைக்கிறோம். பேய் ஒரு பொம்பளை பேய் வந்தோன்னே பிடிச்சி போட்டுடுறோம். அப்புறம் பின்னாடி ஒரு பேய் அக்கா ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. திரும்பி பார்க்க வேண்டாம். திரும்பி பார்த்தா பயமாக இருக்கும். நம்ம பாட்டில் இப்படி போயிடலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் வைக்கணும். ஆனால் ட்ராப்பில் ஆம்பளை பேய் மாட்டக்கூடாது, பொம்பளை பேய் தான் மாட்டணும். பொம்பளை பேய் பிடிக்கும்னா எப்படி ட்ராப் வைக்கணும் தெரியலையே. சரி வாங்க பொம்பளை பேய்க்கு ட்ராப் வைக்கலாம். பொம்பளை பேய் தான் மாட்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேய்க்கு ட்ராப் வச்சாச்சு. இப்போ பேயை நம்ம பிடிக்கணும். பேயை முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு வர வைக்கணும். வர வைக்கிறது எப்படின்னா பேய் ஆப்பில் தான் வர வைக்கணும். வாங்க வர வைக்கலாம். பேய் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எந்த பொண்ணை பார்க்குறது வாங்க பார்க்கலாம். வேண்டாம். வாவ் செம்மையாக இருக்குங்க இந்த பொண்ணு. சரி இருக்கும் வேறு பொண்ணு இருக்கான்னு பார்த்துக்குவோம். நல்லா இல்லை இதுக்கெல்லாம் காசு கேட்குறாங்க. வேண்டாம். பேய்க்கு கூட மாட காசு கேட்பீங்க. ஏண்டா என்னடா அநியாயம் இது, என்னடா கொடுமை இது. பொண்ணு தான் கிடைக்கலன்னு பார்த்தா பேய் பொண்ணு கூட காசு கேட்பீங்க. அடங்கொம்மால. ஹாய் காய்ஸ், எனக்கு இந்த பொண்ணு ஓகே. உங்களுக்கு ஓகேவா? எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. வாங்க இந்த பொண்ணை ட்ராப் வச்சு பிடிக்கிறோம். தூக்குறோம். இந்த பொண்ணை தூக்குறோம். ஓமால வாடி, எங்கடி இருக்க வாடி. அவங்கள உங்க பொண்டாட்டி ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? திருத்தம். புருஷனா இல்லாம முடிவு பண்ணிட்டீங்க. என்னங்க இது பிடிக்க முடியல. அடங்கும்மால என்னடா ஏமாற்றி பிடிங்க. பேய் பிடிக்க வந்தா அடங்கோத்தா. இது ஃபேக். போதும் சீனு கட்டாயிருச்சு. ஃபேக் ஆப் தான் நீங்கள். அது ஃபேக்கு. பார்த்தீங்கன்னா நான் பேய் பிடிக்கலான்னு வந்தேன். ஆனால் அந்த ஆப்பில் போலியான பேய் அனுப்பிட்டாங்க. அதுவும் ஒரு பொண்ணு நல்லா இருந்துச்சு. சரி பொம்பளை பேயாக இருந்தாலும் நல்ல பேயாக இருந்துச்சு. சரி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பிடிக்க முடியல. சரி வேற ஆப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வாடி என்னடி இது ஒன்றுமே தெரில. பொம்பளை பேய்னா அடக்குடக்கமாவா? பேய் எப்படி இருக்கணும் பஸ் தெரியுமா? அடக்குடக்கமாவா? என்னடி இப்படி பறந்துக்கலாம் வர்ற நீட்டாக வாடி. பொடி பொடி உம்மால வந்துட்டா முடிட்டு பொடி உம்மால. சரி போ ஒன்று பிடிக்கல. என்னடா இங்கே தான் மேக்கப் போட்டுவிட்டு பேய் மாதிரி போங்கடா. அறம் செய்ய விருந்து வர ஒருத்தி வர நல்ல பொண்ணு தான் இருப்ப போல. பார்ப்போம். பொண்ணு செம்மையாக இருக்கணும். சும்மா பேயினாலும் சூப்பராக இருக்கணும். ஆனால் உங்கள் மனை வேண்டாது. ஆடி என்னடி இவ்வளோ லேட்டாகிற? இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் பொண்ணு கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது சிறப்பான வழி நண்பர்களே. ஒரு பேய் பண்ண பாருங்கள். நல்லா உங்கள் கூடவே இருப்பா.
நல்லா நச்சுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க ஒரு பேய் பொண்ணை பார்த்து. ஏன்னா நீங்கள் நார்மலாகவே பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டுட்டு தான் இருக்காங்க, பேய் மாதிரி தான் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு நல்ல பேய் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. பார்க்குறேன், இப்போ நான் பார்க்குறேன், செட் ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன். என்னடா ஒன்றத்தையும் காணும். ஒரு மயிலும் தெரியல, பிடிக்கவும் முடியல அவங்க அம்மாவில். போங்கடா ஃப்ராடுக்கார போயிடுவேன். சரி, ஏதாச்சும் ஒரு பேய் பண்ணால் நல்ல பொண்ணை பார்த்து பிடிச்சி போங்கடா. லெமன் ஜூஸ் சாப்பிட்றீங்களா? என்னாச்சுடா? என்னாச்சு? என்னது? ஏன் பயப்படுற? என்னாச்சு? நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். உங்களால டெய்லி பச்சை கறியை சாப்பிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா காய்கறிகள் பழங்களை பச்சையாவே சாப்பிட முடியும். தக்காளி, இஞ்சி, பூண்டு